அன்பு தமிழ் மக்களே வணக்கம். 40 வருஷமா லெபனானில் சையத் முஸ்லீம் டெரர் குரூப்பை தீனி போட்டு ஈரான் வளர்த்தது எதற்காக? இஸ்லாமை உலகெங்கும் பரப்புவதற்காகவா? இஸ்லாமியர்களை பாதுகாப்பதற்காகவா? போர் நடப்பதால் இஸ்லாமிய மக்கள் மக்கா மதீனா பக்கம் யாரும் போய்விடக்கூடாது என்பதற்காகவா? சாத்தானை கல்லெறிந்து கொல்லுவதையும் நிறுத்துவதற்காகவா? ஜம் நீருட்டு வற்றி போகட்டும் என்ற ஒரு நல்ல எண்ணமா? இதெல்லாம் எதுவுமே இல்லை. யூதனையும் பாம்பையும் ஒன்றாக கண்டால் முதலில் யூதனை கொல் என்று ஈரான் பெரியார் கோமினி கற்றுக் கொடுத்துட்டு போயிருக்காரு. அதை மீற முடியுமா? தகப்பன் சொல்லை தட்ட முடியுமா? பூரா யூதனும் மடிந்தால்தான் இஸ்ரேல் காலியாகும். அதன் பிறகு அரபிகள் அங்கு வந்து குடியேறி நாங்கள் தான் பாலஸ்தீனர்கள் என்று அப்பதான் சொல்ல முடியும். 1948 நோன்னு சொன்னவனுங்க இப்ப மட்டும் எஸ்ன்னு சொன்னா அல்லாஹ் கோவிச்சுக்க மாட்டாரா? இப்படி எப்போதுமே யூதனை வெறுக்கும் இஸ்லாமியர்களை வெட்கப்படும் விதமாக சத்ரபதி சிவாஜி அவருடைய ஆட்சி காலத்தில் உயிருக்கு உத்தரவாதம் கொடுத்து பயமில்லாமல் யூதர்களை வாழ வைத்தார். அவர்களுக்கு அடைக்கலம் பாதுகாப்பு கொடுத்து தனது ஆர்மியிலும் நேவியிலும் இடம்பெறச் செய்தார். அது உங்களுக்கு தெரியுமா? சிவாஜி வென்ற பல போர்களில் விசுவாசமாக இருந்து போரை வென்று கொடுத்தது இந்த யூதர்கள். அவர்களுக்கு சிவாஜி பரிசாக பல விளை நிலங்களை கொடுத்ததால் அவர்கள் முதல் நிலை தளபதிகளாக சிவாஜியிடம் வேலை பார்த்தார்கள். அவர்கள்தான் இந்த பெண்ணி இஸ்ரேலியர்கள் என்று அழைக்கப்படும் யூதர்கள். 2000 வருஷத்துக்கு முன்பே அரபிக்கடலில் ஒரு கப்பல் விபத்தில் சிக்கி இந்தியாவில் கரை ஒதுங்கியது. அதில் பயணித்த பயணிகள் இந்த யூதர்கள். அந்த யூத இனம்தான் பிற்காலத்தில் மகாராஷ்டிரா மராத்தா ஆட்சியில் ஒரு இந்தியனாக இங்கு வாழ்ந்து வந்தார்கள். அந்த 2000 வருஷத்துக்கு முன்பிருந்த யூத உறவை மெச்சும் விதமாக சத்ரபதி சிவாஜிக்கு இஸ்ரேலில் சிலை அமைத்து கொண்டாடி வருகிறார்கள். உலகமே யூதர்களை வெறுத்த போது சிவாஜி மகாராஜ் அவர்களை போற்றினார். யூதர்களின் சிமெட்ரிகள் இன்றும் மும்பையில் தானே பகுதியில் உள்ளன. அது இந்திய இஸ்ரேலிய உறவை பறைசாற்றும் விதமாக அமைந்துள்ளது. நினைவு சின்னங்களாக இருக்கின்றன. அங்கு இஸ்ரேலில் வீர சிவாஜிக்கு சிலை அமைப்பதை அறிந்து தேவேந்திர பட்னாவிஸ் இஸ்ரேல் அரசாங்கத்துக்கு நன்றி தெரிவித்துள்ளார். சிவாஜியின் வீரத்துக்கும் நிர்வாக திறமைக்கும் கொடைத்தன்மைக்கும் போர் திறமைக்கும் பெயர் போனவர். அவரின் மனிதாபிமானம் மத நல்லிணக்கம் யூதர்களுக்கு செய்த உதவிகள் யூதர்களுக்கு அக்காலத்தில் கிடைத்தது. அதனால்தான் அவர்கள் இஸ்ரேலுக்கு திரும்பி செல்லும் அந்த ஐடியாவையே கைவிட்டு விட்டார்கள். மகாராஷ்டிராவில் மராத்தா கவர்மெண்டின் கீழ் தலைமுறையாக வாழ்ந்து இங்கேயே தங்கிவிட்டனர். அரபிகளைப் போல் அல்லாமல் தங்களை ஒரு சகோதரனைப் போல் போற்றும் மராத்தா மக்களின் அன்பில் மயங்கி இங்கேயே இருந்துவிட்டனர். அந்த நன்றி உணர்வின் வெளிப்பாடை நினைத்து பார்த்த நேத்தன்யாகு சிவாஜிக்கு சிலை நிறுவ உத்தரவிட்டார். 19ஆம் நூற்றாண்டு தொடக்கத்தில் இந்தியா வந்த பென்னி இஸ்ரேலியர்கள் சத்ரபதி சிவாஜியின் ஆட்சியில் அமைதியாக வாழ்ந்தார்கள் என்பது வரலாறு. அவர்கள் பயணித்த கப்பல் கடலில் பாறையில் மோதி உடைந்த போது அதில் பயணித்த யூதர்கள் மகாராஷ்டிராவில் உள்ள கடற்கரை பகுதியில் ஒதுங்கினார்கள். அவர்களை இங்குள்ள இந்தியர்கள் காப்பாற்றி அந்த விபத்தில் பலர் இறந்து போன போதும் ஒரு 14 பேர் மட்டும்தான் உயிர் பிழைத்தார்கள். அவர்களை காப்பாற்றி அவர்களுக்கு வாழ்வளித்தவர்கள் இந்த மராத்தா மக்கள், மகாராஷ்டிர மக்கள். அவர்களை காப்பாற்றி அடைக்கலம் கொடுத்தது சிவாஜியின் அரசாங்கம். அவர்கள் கொங்கன் பகுதியில் அப்போது வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். யூதர்களை கொல்லும் ஒரு கூட்டம் அப்போது அலைந்து கொண்டிருந்தது மத்திய கிழக்கு நாடுகளிலும் மற்றும் ஐரோப்பிய நாடுகளிலும். அப்போது இந்தியாவில் யாரும் இவர்களை கொல்ல நினைக்கவில்லை. சக மனிதர்களாக அன்புடன் அவர்களை நடத்தினார்கள் என்பது வரலாறு. அந்த அன்பில் மூழ்கி மயங்கி இந்திய கலாச்சாரத்தின்படி அவர்கள் வாழத் தொடங்கினார்கள் இந்த பென்னி யூதர்கள். சரி, நம்ம யூதர்களின் எதிரி நாட்டுக்கு போயிட்டு வருவோம். ட்ரம்ப் கார்க் ஐலண்டை கைப்பற்றுவோம், முன்னால ஆனதை பாரு என்று சவாலாக கூறியது ஈரானை சிந்திக்க வைத்தது. நாங்கள் அமைதி ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுவதை பற்றி யோசிக்க ஆரம்பித்து விட்டோம் என்று அவர்களை கூற வைத்தது. அமைதி வழிக்கு திரும்ப இருக்கும் போது இந்த மாதிரி எல்லாம் சொல்லாதீங்க என்று கண்ணை கசக்கியது ஈரான். கள்ள அழுகை அழுகிறான், இவனை நம்பாதீங்க, நல்ல பாம்பே இவனை கண்டா ஓடி ஒளிஞ்சிடும், அப்பேற்பட்டவன், நீங்க நம்பாதீங்க என்று இஸ்ரேல் ஒரு பக்கம் கதறியது. சமாதானம் ஏற்பட இருக்கும் இந்த ஒரு சான்ஸையும் நாம் இழக்க வேண்டாம் என்று தாக்குதலை நிறுத்தியது அமெரிக்கா. பேச்சுவார்த்தையில் பேசப்பட்ட விஷயங்களுக்கு அமெரிக்கா, இஸ்ரேல் உள்பட
UAE, சவுதி, கத்தார், துருக்கி, பாகிஸ்தான், எகிப்து, ஜோர்டான் போன்ற நாடுகள் சம்மதம் தெரிவித்துள்ளன. ஆனால் ஈரான் மட்டும் இன்னும் வாயைத் திறந்து எந்த பதிலையும் சொல்லவில்லை. இந்த வாய்ப்பை இழக்க அமெரிக்கா தயாரில்லை. என்னதான் நடக்கிறது என்று பார்த்துவிட்டு நமது தாக்குதலை தொடங்கலாம் என்று சொல்லிவிட்டார் டொனால்டு ட்ரம்ப். தாக்குதலை ஆரம்பிக்க கிடைச்ச ஒரு நல்ல சான்ஸும் போச்சே என்று இஸ்ரேல் கையை பிசைந்தது. அப்பாடா, தாக்குதலில் இருந்து தற்காலிகமாக நாம் தப்பித்தோம், பிழைத்தோம் என்று நினைத்தது ஈரான். விரைவில் போர் முடியும் என்று அதனால்தான் ட்ரம்ப் அறிவித்தார். அவர் அப்படி கூறியதும் பாவம் ஈரான் ரொம்ப பயந்து விட்டது போல தெரிகிறது. அப்படி பலரும் கூற ஆரம்பித்தார்கள். கார்க் ஐலண்டை பிடித்து ஆயில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்களை உலக அமைதிக்காக எங்கள் கண்ட்ரோலில் கொண்டு வரப் போகிறோம். ஆயில் மார்க்கெட்டு, நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டு இனி அமெரிக்கா கையில் தான் இருக்கும். நாங்கள் தான் அதில் மனோபோலியாக இருக்க போகிறோம். ஈரானியர்கள் அமெரிக்கா நடத்தும் பெட்ரோல் பங்கில் வந்து தான் இனி பெட்ரோல் போட வேண்டியது வரும் என்று கூறியதும் ஈரானியருக்கு தொடைக்கு நடுவில் வேர்த்தது. வேர்வை கவிஞருக்கு கவிதை உதித்தது. டேய், வெனின்சுலாவை செயினை போட்டு கெட்டி தீனி போட்டு வளர்க்குற மாதிரி பண்ணி விடுவான்டா இவன் என்று எச்சரிக்கை மணி ஒலித்தது. பொறி தட்டியது மண்டையில். ஈரானுடைய ஆயில், கேஸ், பெட்ரோல் சப்ளையை அமெரிக்கா இனி நாங்கள் தான் நடத்துவோம் என்றதும் குளிப்பொன் வீரர் முஜிடபாவை யாரோ சத்தம் கொடுத்து தட்டி எழுப்பினார்கள். அண்ணே, நாம மோசம் போயிட்டோன்னே. உங்கள் வீட்டில் உள்ள எண்ணெய் டப்பாவை சாட்சி பூரா எண்ணெயும் வலிச்சு எடுத்துக்கொண்டு போக போகிறாங்களாம். காளிமுத்துவின் ராஜ்மாத்து நைட்டு பில்ஸையை போட்டு ஏதாவது பண்ணுங்கண்ணே என்று அல்லக்கைகள் அலறின. அமெரிக்கா கார்க் ஐலண்டை பிடிக்க வேண்டுமானால் அமெரிக்க தரைப்படையை அங்கு இறக்க வேண்டியது வரும். அதில் நிறைய அமெரிக்க போர் வீரர்கள் இறக்க வேண்டியது வரும். நிறைய காஃபின் பாக்ஸுகள் ஈரானில் இருந்து அமெரிக்கா செல்ல வேண்டியது வரும். அமெரிக்காவுக்கு கொண்டு போக வேண்டியது வரும். அதனால் கொஞ்சம் தயங்கி வந்தது அமெரிக்கா. கார்க் ஐலண்டில் இறங்குவது டூ ரிஸ்கி ஃபார் அமெரிக்கா. கார்க் ஐலண்டில் அமெரிக்கா இருந்தால் அவர்களை கொல்லுவது ஈரானுக்கு சுலபமாகிவிடும். ஒரு ஏவுகணை போதும் அத்தனை பேரையும் அழிப்பதற்கு. அதனால் அமெரிக்கா இவ்வளவு நாளும் தயங்கி வந்தது. திறமை வாய்ந்த பல போர் வீரர்களை அமெரிக்கா இழக்க தயாரில்லை. அதனால் ரொம்ப யோசித்தது. அமெரிக்காவிலும் அதற்கு பலத்த எதிர்ப்பு கிளம்பியது. அப்படி ஒரு தாக்குதல் நடந்தால் முன் வரிசையில் டொனால்டு ட்ரம்ப் போய் போர்க்களத்தில் இறங்கி போரிட வேண்டும் என்று அங்குள்ள அமெரிக்கர்கள் கூறினார்கள். எங்களது பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு. இதுவரை இல்லாத ஒரு ஏவுகணையை விட்டு நாங்கள் பரிசோதித்து பார்க்கலாம் என்று இருக்கிறோம். நீங்கள் ரெடியா என்று ஈரான் இப்போது கேட்கிறது. இதற்கிடையில் ஈரான் ஒன்றும் சும்மா இருக்கவில்லை. குவைத்து, கத்தார், UAE, சவுதி, பஹ்ரைன் போன்ற நாடுகளில் உள்ள 18 அமெரிக்க மிலிட்டரி பேஸ்களை தாக்கி பதம் பார்த்துள்ளது. அமெரிக்காவும் ஈரானின் பவர் பிளான்ட்டுகளை தாக்கி ஈரானை ஒரு வளர்ந்த தமிழகம் மாதிரி இருளில் தள்ளிவிடலாம், பவர் கட்டை கொண்டு வந்து விடலாம் என்று முயற்சி செய்கிறது. ஆனால் அப்படி செய்தால் பாதிக்கப்பட போவது அப்பாவி ஈரானிய மக்கள்தான். ஏற்கனவே தண்ணி கஷ்டத்தில் அவனுங்க பஞ்சை தூக்கிட்டு அலைஞ்சிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு மேலும் சிரமத்தை கொடுக்க வேண்டியது வருமே என்று அமெரிக்கா யோசிக்கிறது. ஈரானை ஒரு அல்டிமேட் நிலைக்கு கொண்டு வந்து விட்டோம் நாம் இப்போது. ஈரான் நாம் சொல்லுவதற்கு சம்மதிக்கவில்லை என்றால் அழிவு ஈரானுக்குத்தான், நமக்கு இல்லை. ஈரான் என்ன சொல்கிறது என்றால் 2500 + 1500 = 5000 என்ற தப்பு கணக்கை அமெரிக்கா இனிமேலும் போட வேண்டாம். தப்பு கணக்கு போட்டவனெல்லாம் தப்பு தண்டா செய்ய முடியாமல் மூளையில் குத்த வச்சு உட்கார வச்சுட்டோம், அது தெரியாதா உங்களுக்கு அப்படின்னு கேட்குது. முடிசூட்ட முடியாமல் இல்லாத முடியை பிச்சுக்கிட்டு இருப்பது உங்களுக்கு அது தெரியாதா? எதையுமே பிளான் பண்ணி நாங்கள் செய்வோம். ஈரான் அதை செய்து கொண்டுள்ளது என்று இப்ராஹிம் அசிசி என்ற ஈரானிய அதிகாரி அமெரிக்காவை எச்சரித்துள்ளார். டொனால்டு ட்ரம்ப் ஏதோ ஒரு நம்பிக்கையில் இந்த வாரம் ஒரு ஐரோப்பிய நாட்டில் ஈரானுடன் அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தாகிவிடும். அது JD வான்ஸ், ஹெக்ஸத், குஷ்னர் தலைமையில் நடைபெறும் என்று கூறுகிறார். ஈரானோ அப்படி எந்த முடிவையும் நாங்கள் எடுக்கவே இல்லையே என்று கூறுகிறது. அவன் எப்பவும் அப்படித்தான் சொல்லுவான். இப்போ நாம தான் தலைமுடியை பிக்க வேண்டியதாக இருக்கு. எனக்கு தலைமுடி இல்லைன்னா நான் பிச்சிருப்பேன், நீங்கள் வேணா பிச்சுக்கிடுங்க. இஸ்ரேல் என்ன கூறுகிறது என்றால், அப்படி ஒரு ஒப்பந்தம் நிறைவேறினால் அதில் அணு ஆயுத ஆராய்ச்சியை நிறுத்திவிட்டு இருக்கிற யுரேனியத்தை அழித்துவிட்டு அமைதி வழிக்கு திரும்புவோம் என்று உறுதிபட ஈரான் கூற வேண்டும். மிசைல் தயாரிப்பை நிறுத்த வேண்டும். ஹிஸ்புல்லாவின் ஆர்மியை கலைத்து விட வேண்டும்.
அப்படி இருந்தால்தான் இஸ்ரேலும் பாலஸ்தீனர்களும் இங்கு நிம்மதியாக வாழ முடியும். நாங்களும் காசாவை சீரழிவில் இருந்து மீட்டு சீரமைக்க முடியும். அதை இதில் எது ஒன்று குறைந்தாலும் இஸ்ரேல் தனது தாக்குதலை தொடங்கும். மேலே சொன்ன அந்த உத்தரவாதங்களை ட்ரம்ப் இஸ்ரேலுக்கு வாங்கி தர வேண்டும். இல்லை என்றால் போர் தொடரும். போர் நிறுத்தத்துக்கு ஒரு அர்த்தம் இல்லாமல் போகும். ஆயில், பெட்ரோல், கேஸ் தட்டுப்பாடு உலகத்தில் நீடிக்கும் என்று சொல்லுகிறார் இந்த நேதன்யாகு. சரி நண்பர்களே, நாமளும் பொறுத்திருந்து போர் நிற்குதா அல்லது உடல்கள் சாயுதா என்று பார்ப்போம். நான் மீண்டும் வந்து மீதியை சொல்கிறேன். ஜெய் ஹிந்த்.